நான் உங்க சேனல் பார்த்துட்டு உங்க பேர் சொல்லி கொடுக்குற கஸ்டமருக்கு ஒரு ஸ்கூட்டர் நான் ஃப்ரீயா கொடுப்பேன். எங்க கிட்ட நீங்க வந்து ஒரு மனை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 4,80,000 வருது. இந்த 4,80,000 பாதி பணம் நீங்க 2,40,000 வந்து நீங்க இடிச்சலா போகும். மாசம் மாதம் நீங்க இஎம்ஐ கட்டி டாக்குமெண்ட்ஸ் நீங்க கலெக்ட் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்? குறைஞ்சது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து உங்களுக்கு 10,000 இருக்கு நீங்க கட்டலாம். உங்களால எவ்வளவு என்னோட விருப்பம் அது. இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடணும். இவங்க கிட்ட வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 0% இன்ட்ரெஸ்ட். ஃபுல் டிடிசிபி அப்ரூவ்ட் ரெரா சர்டிபிகேட்டோட நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 நீங்க எங்க தேடினாலும் இந்த பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கு கிடைக்காது. நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து உங்களுக்கு கரெக்டா 20 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம வெம்பாக்கம் ஏரியால இருந்து தான் நம்ம ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லவன் பாலிடெக்னிக், பல்லவன் மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சித்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு. வெம்பாக்கத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து எல்லாமே இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு மண் வளம் நல்லா இருக்கிற மாதிரி, தண்ணி வளம் நல்லா இருக்கிற மாதிரி, பொல்யூஷன் இல்லாத, காத்து சுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும்னா அது பிரைம் லொகேஷனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல நீங்க ஆன் ரோட் சைட் நீங்க எங்க எடுத்தாலுமே 1,200 கம்மி இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. ஆனா நம்ம கொடுக்குற இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 4,80,000 ரூபாயில எனக்கு ஒரு கனவு இடங்க. எனக்கு ஒரு இடம் இருந்தா போதும். இவ்வளோ பெரிய உலகத்துல எனக்குன்னு ஒரே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடையாது. எனக்கு அது மிகப்பெரிய ஏக்கமா இருக்கு. எனக்கு பிலோ 5 lakhsல ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் காதுல நல்லா விழுந்துச்சு. பிரபஞ்சம் என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துச்சுங்க. அதுக்காகவே உங்களுக்காக ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட வர வழியெல்லாம் நிறைய காலேஜோட ஒரு பீக்கான ஏரியால, அதுவும் உனக்கு சிபில் ஸ்கோர் இல்ல, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு லோனே வராதுங்க, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கும்பிடுற கடவுள் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருக்காரு, காட்டுறாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. இது யார் காட்டுறாங்க, யார் சொல்றாங்க, இது யார் இப்போ வச்சிருக்காங்க இந்த இடத்த அப்படிங்கறதெல்லாம் இப்ப நான் சொல்லிடுறேன். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? 4,50,000 ரூபாய்க்கு இடம் சொன்னீங்களே, நிஜமா தானா? கண்டிப்பா மேடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 நீங்க எங்க தேடினாலும் இந்த பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் அப்ரூவலோட ஃபுல் டிடிசிபி அப்ரூவ்ட் ரெரா சர்டிபிகேட்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, முதல்ல உங்க கம்பெனி பேரு, நம்ம எங்க ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து தீரா அசோசியேட். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல நிறைய லேஅவுட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த லேஅவுட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சைட் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து உங்களுக்கு கரெக்டா 20 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம வெம்பாக்கம் ஏரியால இருந்து தான் நம்ம ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். வெம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். வெம்பாக்கத்துல இல்லாத எதுவுமே கிடையாது. நம்மளோட பூர்வீகமான பாலமுருகன் கோவில் ஒண்ணு போட்டிருப்போம் இல்லையா, ஆண் குழந்தை வாரிசு தரக்கூடிய கோவில், அந்த கோவில் இங்க இருந்து பக்கம் தான். அதுல இருந்து ரொம்ப நியர்பை. நீங்களால அது கொஞ்சம் உள்ள போகணும். இது மெயின்லயே வெம்பாக்கம் ஜங்ஷன்லயே இருக்கு. சரி ப்ரோ, வெம்பாக்கம் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லட்டுமா, அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா செய்யார் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா காலேஜஸ்மே இங்கதான் இருக்கும். அந்த அளவுக்கு காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லவன் பாலிடெக்னிக், பல்லவன் மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ், அப்புறம் கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு. வெம்பாக்கத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, நம்ம காஞ்சிபுரம் டு செய்யார் போற வழி நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியரான ரோடுன்றதால சொல்றேங்க. இந்த ரோடு தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்டா. ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. 2 பக்கம் புளிய மரம் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 வழி ரோடா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா 6 வழி ரோடா இருக்கு. அந்த மாதிரி ஃபாஸ்டா டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த பக்கம் நிறைய டெவலப் ஆகுறதா. சென்னையில இருந்தெல்லாம் பல்லவன் பாலிடெக்னிக் வந்து படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். சோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுங்களோட ஹப்பான ஒரு ஏரியா. சரி, இது இல்லாம இண்டஸ்ட்ரியலோ இல்ல ஒரு ஐடி செக்டரோ இல்ல நாங்க வேலை வாய்ப்புகள் எதுனா இருக்குன்னா அது இங்க என்ன இருக்கு? கண்டிப்பா மேடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யார் சிப்காட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் சிப்காட்ஸ் இருக்கு. நீங்க காஞ்சிபுரம் நியர்பைல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்ல இருந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்ல. மாங்கால் கூட்டுரோட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு லோட்டஸ் கம்பெனி ஒண்ணு இருக்கும், அசோக் லைலாண்ட் ஒண்ணு இருக்கும், அது பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கும், அது பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கும். தொடர்ந்து ஒரு 4 கம்பெனி இருக்கும். அதே போல இவர் சொல்ற மாதிரி ஆத்தூர் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிப்காட் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரியல் எல்லாமே இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு மண் வளம் நல்லா இருக்கிற மாதிரி, தண்ணி வளம் நல்லா இருக்கிற மாதிரி, பொல்யூஷன் இல்லாத, காத்து சுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும்னா அது பிரைம் லொகேஷனா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த மண்ணை நீங்க அப்படியே திருப்பி
கட்டுங்களேன். இந்த மண்ணு நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும். நீங்க வீடு கட்டினாலும் சரி, இல்ல வேற ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எடுத்தாலும் சரி, நல்லா ஃபர்மா திடமா இருக்கும். அதே போல ஒரு செடி வச்சீங்கனாலும் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துரும். அந்த மாதிரி மண் வளம் நல்லா வேணும், தண்ணி வளம் நல்லா வேணும், காத்து வளம் நல்லா வேணும்னா இந்த பக்கம் நீங்க தாராளமா வரலாம். எங்க ஏரியாங்க, அதனால நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் நல்லா இருக்கு, ஸ்கூல் காலேஜ் சொல்லிட்டீங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சூப்பரா இருக்கு. லோன் எங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா சிபில் பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. அது இல்லாம சேலரி ஸ்லிப்பே கிடையாது. நாங்க எப்படி வாங்க முடியும்? கண்டிப்பா எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்க ஒரு கனவுன்னு பாத்தீங்கன்னா இடம் வாங்குறதுதான் ஒரு கனவு. அந்த கனவுல நீங்க போனீங்க அப்படின்னா தடைகள் அப்படின்னு சொல்ல போனா, ஒண்ணு பேங்க் லோன் போனா சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, ஷூரிட்டி கேட்பாங்க, உங்களுக்கு கம்பல்சரி இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு வந்து உங்களால வருமானம் இருந்தாலுமே ஆனா இந்த ப்ரூஃப்னாலே நிறைய லோன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. என்ன கூட பிறந்தவங்க கூட யாரும் சைட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு அந்த உங்களை மாதிரியான கஸ்டமர் நார்மலான எல்லா கஸ்டமருக்காகவும் ஒரு ஆஃபர் என்ன பண்ணா, எங்க கிட்ட நீங்க வந்து ஒரு மனை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 4,80,000 வருது. இந்த 4,80,000 பாதி பணம் நீங்க 2,40,000 மட்டும் இடிச்சலா பே பண்ண போதும். உங்களுக்கு நான் பத்திரப்பதிவு பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுப்பேன். உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ கட்டி டாக்குமெண்ட்ஸ் நீங்க கலெக்ட் மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்? குறைஞ்சது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து உங்களுக்கு 10,000 இருக்கு நீங்க கட்டலாம். உங்களால எவ்வளவு என்னோட விருப்பம் அது. சரி, என்கிட்ட இந்த மாசம் 3,000 இருக்கு, அடுத்த மாசம் ஒரு 10,000 இருக்கும், அப்படி கூட கட்டிக்கலாம். தாராளமா கட்டிக்கலாம், எப்படி வேணாலும் கட்டலாம். ஆனா 2,40,000 கொடுத்து சரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்ல, அப்ப நான் வீடு கட்டக்கூடாதா? அவங்க கிட்ட கட்டி முடிக்கிற வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா வீடு கட்டணும். அதையும் எங்க கிட்டே சொல்லுங்க, நான் அதையும் நான் கட்டி தரேன். ஓ, நாங்க வீடும் கட்டிக்கலாம், பேலன்ஸும் உங்ககிட்ட கட்டிக்கலாம். நீங்க பே பண்ணுங்க. வீட்டை நீங்க கட்டி கொடுக்க சொன்னாலும் நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. அதையும் நான் கட்டி தருவேன். அப்படின்னா per ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருது? ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆன் ரோட் சைட் நீங்க எங்க எடுத்தாலுமே 1,200 கம்மி இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. ஆனா நம்ம கொடுக்குற இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 800 கொடுத்துருக்கோம். 800 கொடுக்குறீங்களா? அப்ப இது அப்ரூவல் கிடையாது. பக்கா டிடிசிபி ரெரா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். சைட் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 அடி ரோடு போட்டிருக்கோம், 30 அடி ரோடு போட்டிருக்கோம், ஃபுல் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சோலார் லைட்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்கோம். பார்க் கம்யூனிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கேட்டட் காம்பவுண்ட் போட்டு எல்லாமே கேட்டட் ஆர்ச் வர கொடுத்திருக்கீங்க. 24 hours நீங்க வந்து செக்யூரிட்டி சர்வீஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாம இன்னொரு என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்க செடி எல்லாமே மரமும் நட்டுறோம். ட்ரீ லைன் அவென்யூ வச்சு தருவீங்க. அது இல்லாம 3 ஃபேஸ் இபி லைன் ஆல்ரெடி அங்க இருக்குங்க, அங்க இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இபி லைன் உங்களுக்கு உள்ள வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு, அதாவது இன்னர் எம்டி சூப்பரா இருக்கு, கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு, டிடிசிபி அண்ட்ரா அப்ரூவ்டா இருக்கு. வெறும் 4,80,000 தான். அதுல பாதி கட்டினா பேலன்ஸ் நம்ம இஎம்ஐ கட்டிக்கலாம், பாதி கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே வீடும் கட்டிக்கலாம், நமக்கே சொந்தமாயிடும். அப்படிப்பட்ட ஒரு அம்யூனிட்டிஸோட இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரோட வேற யாருங்க தருவாங்க? தீரா அசோசியேட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. வெம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutesல ப்ரோ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? ரெகுலரா அவங்க எப்ப வரணும்னாலும் எல்லாத்துலயும் ஃப்ரீ பிக்கப் இருக்குது. நம்ம டைரக்டா வந்து சைட் லீகல் எத்தனை வருஷத்துக்கு கிளியரா இருக்கு? உங்களுக்கு 50 வருஷத்துக்கு லீகல் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும். நீங்க லீகல் டாக்குமெண்ட் கிளியரா இருக்கனால இன்னைக்கு பேங்க் எல்லா பேங்க்லயும் நம்ம கிட்ட லோன் பண்றாங்க. ஓகே, நீங்க கொடுக்குற இஎம்ஐ இல்லாம வேணும்னாலும் பேங்க்ல எல்லாமே பண்ணி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடணும், இவங்க கிட்ட வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 0% இன்ட்ரெஸ்ட். ஒரு நகை வச்சா கூட இன்னைக்கு விக்கிற விலைக்கு நம்மளுக்கு ஒரு 2,40,000 அசால்ட்டா கிடைக்குங்க. அதை வச்சு நம்ம ஒரு இடம் வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் வே அதான் நான் சொல்வேன், அடிச்சு சொல்வேன். சோ எனக்குலாம் இடமே கிடைக்காதா, நான்லாம் இடமே வாங்க முடியாதா, காலத்துக்கும் நானு ஒண்டி கொடுத்துணும் தான் பண்ணுமா, வாடகை வீட்டுல தான் இருக்கணுமான்னு யாருன்னா ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இவரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடத்த வந்து பாருங்க. கண்டிப்பா வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு மறக்காம எனக்கு கூப்பிடுங்க. ப்ரோ, எங்க சேனல், எங்க ஃபாலோயர்ஸ், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர்? நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பைக் வேலைன்னா கூட இன்னைக்கு குறைஞ்சது 1,00,000 மேலதான் இன்னைக்கு ஒரு பைக் வேலை. நான் என்ன சொல்லிருக்கேன்னா, நான் உங்க சேனல் பார்த்துட்டு உங்க பேர் சொல்லி கொடுக்குற கஸ்டமருக்கு ஒரு இ ஸ்கூட்டர் நான் வந்து ஃப்ரீயா ஸ்கூட்டர். ஆமா, ஓகே, இ ஸ்கூட்டர் அதாவது லேடிஸ் அதானே சார்ஜ் போட்டுக்கிறது. ஆமா, ஓகே. பெட்ரோல்லாம் போட தேவையில்ல, பெட்ரோல் விக்கிற வேலைக்கு பெட்ரோல்லாம் வேண்டாம், சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பைக் ஃப்ரீ ஆன் ஸ்பாட்ல புக் பண்றோம். ஆன் ஸ்பாட்ல புக் பண்ற கஸ்டமர் எல்லா கஸ்டமரும் உங்க பேரை சொல்லி எனக்கு வரணும். அப்படி சொன்னாங்கன்னா ஆன் ஸ்பாட் புக்கிங் பண்ற கஸ்டமர் இ ஸ்கூட்டர் நான் ஃப்ரீ. நிஜமா எல்லாருக்குமே எல்லாருக்கும். அது 600 வாங்கினாலும் சரி, 500 வாங்கினாலும் சரி, 500 வாங்கினாலும் சரி, 1,200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, ஸ்கூட்டர் கண்டிப்பா. ஓகே, இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நீங்க ஒரு வண்டி குடுக்குறீங்க, 1,200க்கும் ஒண்ணுதான் குடுக்குறீங்க. அப்ப அவங்க 2 கேட்பாங்கல்ல. ஒரு கஸ்டமர் ஒரு பிளாட் 1,200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, இல்ல 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, இல்ல 455 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் சரி, ஒரு பிளாட்டுக்கு ஒரு புக்கிங் பண்ற கஸ்டமருக்கு அந்த ஆஃபர். ஓகே, அதாவது இப்ப என் பேர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா ஒரு பைக், இவர் பேர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனா ஒரு பைக், அப்படிதான் கணக்குங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தணுமோ நீங்க சாமர்த்தியமா இருந்துருக்கோங்க. டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, ஓகே ப்ரோ. எங்க கஸ்டமருக்கு ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சொன்னாலே நீங்க வந்து பைக் ஃப்ரீயா கொடுத்துருவீங்க. நான் வெறும் 4,80,000 2,40,000 கட்டினா போதும். பேலன்ஸ் உங்ககிட்ட இஎம்ஐயா கட்டிக்கலாம். ஃப்ரீ
சைட் விசிட் கொடுத்துறீங்க. கொடுத்துறோம். வர வழியெல்லாம் காலேஜ் ஸ்கூலு. வெம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 5 நிமிஷம், காஞ்சிபுரத்துல இருந்து கரெக்டா 20 மினிட்ஸ். பரந்தூர் ஏர்போர்ட்டும் வரப்போது, அங்க இருந்து ஒரு 30 மினிட்ஸ் வருமா. உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் டெவலப் உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்டோ அது எல்லாமே இந்த ஏரியாவுக்கும் டெவலப்மெண்ட் வந்து. அப்படி பரந்தூர் ஏர்போர்ட்னே கனெக்ட் பண்ணாலுமே 30 மினிட்ஸ்ல அதிகபட்சம் நம்ம போய் ரீச் ஆயிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்துல மீனம்பாக்கத்துல இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதெல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த பக்கமும் டெவலப் ஆகும். இப்ப விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. வெறும் 4,80,000 ரூபாய்க்கு ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவோட ஒரு வீட்டு மனை, அதுவும் ஆன் ரோட்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸோட. மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கை இடத்துடன் வீடுடன். ப்ரோ, எங்க கஸ்டமருக்கு நல்லபடியா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா மேடம். நீங்க உங்க பேர் சொல்ற கஸ்டமர் எல்லாருக்கும் நல்லபடியா நான் பண்ணி தரேன். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாம போங்க. என் பேரை சொல்லிட்டு இந்த ஆஃபர் வாங்கிக்கோங்கப்பா.